கொங்கு நாட்டின் மலைச்சாரலில் அகஸ்திய முனிவர் கண்களை மூடி ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்திருந்தார். அவருடைய கமண்டலத்திற்குள் உலதை உயிர்ப்பிக்கவிருக்கும் காவிரி நதி அடங்கியிருந்தாள். அதே காலகட்டத்தில் சீர்காழியில் இந்திரனின் நந்தவனம் மழையின்றி உலர்ந்து போனது. சிவபூஜைக்கு மலரின்றி தவித்த இந்திரன் மனம் வருந்தினான். அப்போது அங்கு வந்த நாரத முனிவர் இந்திரனின் துயரத்தை அறிந்து, அகஸ்திய முனிவரின் கமண்டலத்தில் காவிரி அடங்கியிருக்கிறாள், அந்த நதி இங்கு பெருகினால் உன் குறை நீங்கும் என்று அறிவுறுத்தினார். நாரதரின் உபதேசப்படி இந்திரன் விநாயகப் பெருமானை நினைத்து கடும் தவம் செய்தான். அவனது பக்தியில் மனம் கனிந்த கணபதி காகம் வடிவம் கொண்டு கொங்குமலைச் சாரலில் தவமிருந்த அகஸ்தியரின் அருகே பறந்து வந்தார். கமண்டலத்தின் மீது அமர்ந்து அதை கவிழ்த்தார். அந்தக் கணமே அதுவரை அடங்கியிருந்த காவிரி நீர் ஆறாகப் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. தியானம் கலைந்த அகஸ்தியர் கோபமடைந்தார். கமண்டலத்தை கவிழ்த்தவன் யார் என்று தேடி எழுந்தார். அந்நேரத்தில் விநாயகப் பெருமான் தமது திவ்ய அருட்காட்சியை அகஸ்தியருக்கு அளித்தார். உண்மையை உணர்ந்த அகஸ்தியர் மனம் உருகி பெருமானை வணங்கினார். கணபதி பெருகி ஓடும் காவிரியை துதிக்கையால் அள்ளி மீண்டும் கமண்டலத்தில் இறப்பினார். பின்னர், நெற்றியில் குட்டிக்கொண்டு என்னை வேண்டி நிற்கும் பக்தர்களின் குறைகள் அனைத்தும் தீரும் என்று அகஸ்தியருக்கு வரமளித்தார். இவ்வாறு தெய்வ அருளும் திருவிளையாடலும் ஒன்றிணைந்து காவிரி நதி உலகிற்கு அருளாகப் பிறந்தது. இத்தகைய புராண கதைகளை கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.